பாலஸ்தீன மக்களின் இன்னல்களை குறைக்கும் நோக்கில் காசாவில் ஒரு பள்ளிக்கூடம், மருத்துவமனை மற்றும் மசூதியை மலேசியா நிர்மாணிக்க உள்ளது. GLC எனப்படும் அரசாங்க தொடர்புடைய நிறுவனங்கள், அரசு சார்பற்ற அமைப்புகள், வர்த்தக பெரு நிறுவனங்கள், தனியார் துறையினர் மற்றும் மலேசிய மக்களின் ஒத்துழைப்போடு அப்பணிகள் மேற்கொள்ளப்படும். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வீடியோ வாயிலாக அதனை தெரிவித்துள்ளார். Alhamdulillah atas usaha kerajaan dan Menteri Luar, kita telah dapat kepastian supaya dapat disegerakan pelaksanaan program pembangunan semula Gaza dan Palestin atas usaha bersama kerajaan Jepun dan Malaysia yang berhasrat untuk menubuhkan dan melancarkan dana melalui kegiatan Asia Timur. Maknanya program Asia Timur untuk membangunkan Gaza. Bagi pihak Malaysia dengan usaha ini dan usaha saya percaya bersama dengan rakyat dan juga kolaborasi dengan sektor swasta, insya-Allah kita akan mulakan dengan pembinaan sebuah sekolah, sebuah rumah sakit dan sebuah masjid. Sebagai suatu usaha kita, pengorbanan masyarakat dan rakyat, mudah-mudahan Allah memelihara kita dan menjamin keselamatan Gaza dan Palestin. அதே சமயம் காசாவின் மறு நிர்மாணிப்பு பணிகளை துரிதப்படுத்த ஏதுவாக கிழக்காசிய திட்டத்தின் கீழ் சிறப்பு நிதியம் ஒன்றை ஏற்படுத்தவும் மலேசியாவும் ஜப்பானும் இணக்கம் கண்டுள்ளன. காசாவின் மறு நிர்மாணிப்பை குறிக்கோளாக கொண்டுள்ள சிபேட் அமைப்பின் இணைத் தலைவராக செயல்படவும் மலேசியாவுக்கு ஜப்பான் அழைப்பு விடுத்துள்ளது. இந்நிதியத்தின் வழி காசாவுக்கான நமது அனைத்து திட்டங்களும் நிறைவேறும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். காசாவில் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்திருப்பதால் அங்கு மறு நிர்மாணிப்பு பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டியுள்ளதாக டாக்டர் ஸ்ரீ அன்வார் கூறினார். இஸ்ரேலின் தாக்குதலில் ஏறக்குறைய முற்றாக சேதமடைந்த காசாவை மறு நிர்மாணிக்க $1 டிரில்லியன் மேல் செலவாகும் என பிரதமர் ஏற்கனவே கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையிலான 15 மாத கால போரை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் ஜனவரி 19 காசாவில் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது. எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெயின் ஆயிலுடன் தொடங்குங்கள். கோலாலம்பூர் பழைய கில்லான் சாலையில் கூட்டமாக நின்றிருந்த ஆடவர்கள் மீது 2 வாகனங்கள் கண்மூடித்தனமாக மோதிய சம்பவம் வைரலாகியிருக்கிறது. நேற்று புதன்கிழமையன்று அங்குள்ள இரவு கேளிக்கை விடுதிக்கு வெளியே இச்சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. அதில் 3 காயமடைந்திருப்பதாக 24 வயது இளைஞன் புகார் அளித்திருப்பதை பிரிக்ஃபீல்ட்ஸ் போலீஸ் தலைவர் துணை ஆணையர் கு மஷாரிமான் கு மோமான் உறுதிப்படுத்தினார். காயமடைந்த 3வரில் ஒருவர் அவசர சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரிகிறது. இதை ஒரு கொலை முயற்சியாக வகைப்படுத்தி போலீஸ் விசாரித்து வருவதாக கு மஷாரிமான் கூறினார். இந்தியா உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் நேற்று கூட்ட நெரிசலில் சிக்கி 30 பேர் உயிரிழந்த வேளை 60 பேர் காயமடைந்துள்ளனர். கும்பமேளாவின் முக்கிய நாட்களில் ஒன்றான மௌனி அமாவாசையான நேற்று திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுவதற்காக கோடிக்கணக்கில் மக்கள் கூடியிருந்தனர். அப்போது திரிவேணி சங்கமத்தை நோக்கி பக்தர்கள் தடை வேலிகளை உடைத்து திடீரென முன்னேற முயன்றதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் தள்ளுமுள்ளுவில் சிக்கியும் மிதிப்பட்டும் மூச்சு திணறியும் உயிர் பலி ஏற்பட்டது. இந்நிலையில் அச்சம்பவத்திற்கான உண்மை காரணத்தை கண்டறிய உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் நீதி விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். தனியாக போலீஸ் விசாரணையும் தொடரும் என்றார் அவர். கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகம் முழுவதிலுமிருந்து 40 கோடி பக்தர்கள் கூடுவார்கள் என தெரிந்தும் அரசாங்கம் ஏற்பாடுகளில் மெத்தனமாக செயல்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. முன்னதாக பக்தர்களுக்கு உணவு தயாரிக்கும் கூடங்களில் எரிவாயு தோம்பல்கள் வெடித்து பெரும் தீ விபத்து ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. உலகின் மிகப்பெரிய ஆன்மீக கூட்டமான இந்த மகா கும்பமேளா பிப்ரவரி 26 வரை நடைபெறவுள்ளது. பொய்ச்செய்தி பரவலை தடுக்கவும் இணையத்தில் உறுதி செய்யப்படாத தகவல்களை பயனர்கள் சரிபார்க்கவும் ஏதுவாக AI உதவியுடன் chatbot Sebenarnya.my தானியங்கி உரையாடல் செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது.
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபேக்ட் செக் அசிஸ்டன்ட் அல்லது சுருக்கமாக ஐஃபா என்றும் அழைக்கப்படும் அதனை தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபட்சில் அறிமுகப்படுத்தினார். மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMCயின் மேற்பார்வையில் 24 மணி நேரமும் அது சேவையில் ஈடுபட்டிருக்கும். sebenarnya.my என்ற இணையதளம் வாயிலாகவும் 0386887997 என்ற வாட்ஸ்அப் எண்கள் வாயிலாகவும் இந்த chatbot.sebenarnya.my வசதியை பயன்படுத்தலாம். அனைத்து சாராரும் பயன்பெறும் விதமாக மலாய், ஆங்கிலம், மேண்டரின், தமிழ் ஆகிய 4 மொழிகளிலும் இந்த ஐஃபா சேட்பாட் வசதி தயாராகியுள்ளது. தற்போதைக்கு எழுத்து வடிவத்தை டெக்ஸ்ட் ஃபார்மேட்டை மட்டுமே ஐஃபா உள்ளீடாக ஏற்றுக்கொள்ளும். வீடியோ, படங்கள் உள்ளிட்ட மற்ற வடிவிலான உள்ளீடுகள் எதிர்காலத்தில் ஏற்றுக்கொள்ளப்படலாம் என்றார் அவர். நீண்ட காலமாகவே இயங்கி வரும் sebenarnya.my இணையதளத்தை ஐஃபா 3 முக்கிய அம்சங்களில் மேம்படுத்துவதாக ஃபாமி சொன்னார். உண்மை தகவல்களை மக்கள் விரைவாகவும் எளிதாகவும் சரிபார்க்க உதவுவது, இணையத்தில் உலாவரும் பொய்ச்செய்திகளை விரைந்து கண்டறிந்து பதிலடி தருவது, மலேசியாவில் பொய்ச்செய்தி பரவலை முறியடிப்பதில் sebenarnya.myயின் பணியை வலுப்படுத்துவது ஆகியவையே அம்மூன்று அம்சங்களாகும். மலேசியர்களின் வெளிநாட்டு வாழ்க்கை துணைகள் PR எனப்படும் நிரந்தர வசிப்பிட தகுதிக்கு விண்ணப்பிக்க இனி 3 ஆண்டுகள் மட்டுமே காத்திருக்க வேண்டும். இதுநாள் வரை அதற்கு விண்ணப்பிக்க அவர்கள் 5 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருந்த நிலையில் உள்துறை அமைச்சான KDN அறிக்கை வாயிலாக இந்த புதிய மாற்றத்தை அறிவித்திருக்கிறது. எனினும் மலேசியர்களை திருமணம் செய்து குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் ஆன வெளிநாட்டு வாழ்க்கை துணைகள் PRக்கு விண்ணப்பிக்க தகுதி பெறுவதற்கு முன்பு குறைந்தபட்சம் 1 வருடத்திற்கு LTSVP எனப்படும் நீண்டகால சமூக பயண அட்டையை வைத்திருக்க வேண்டும். அதே சமயம் விண்ணப்பதாரர்கள் மத்தியில் குழப்பமானதாகவும் கடினமானதாகவும் பார்க்கப்பட்ட PR விண்ணப்பங்களுக்கான புள்ளிகள் அடிப்படையிலான மதிப்பீட்டு முறையும் அகற்றப்பட்டிருக்கிறது. அதற்கு பதிலாக திருமணமாகி எத்தனை ஆண்டுகள் ஆகியுள்ளன, தம்பதியருக்கு இருக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை போன்ற அம்சங்கள் கருத்தில் கொள்ளப்படும். இந்த புதிய மாற்றங்கள் குடும்ப அமைப்பை ஆதரிப்பதிலும் அரசின் கொள்கைகள் ஆக்கப்பூர்வமானதாகவும் அனைத்து தரப்பினருக்கும் நியாயமானதாகவும் இருப்பதை உறுதி செய்யும் என KDN நம்பிக்கை தெரிவித்தது. இந்த மாற்றங்கள் செப்டம்பர் இறுதியில் தொடங்கும் நிலையில் புதிய PR விண்ணப்பங்கள் 6 மாதங்களில் பரிசீலிக்கப்படும். வெளிநாட்டு வாழ்க்கை துணைகளுக்கான PR விண்ணப்ப நடைமுறைகளில் இவ்வாண்டின் 3ஆம் காலாண்டுக்குள் சிறு திருத்தங்களை கொண்டுவர அரசாங்கம் ஏற்கனவே உறுதியளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஜோர் சிங்கப்பூர் மக்களை, நாட்டின் தலை சிறந்த புகழ்பெற்ற இந்தியன் எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளர் கலர்ஸ் ஆஃப் இந்தியா வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 24 ஜனவரியிலிருந்து 2 பிப்ரவரி வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர்பார்வில். லேட்டஸ்ட் இந்தியன் வெட்டிங் கலெக்ஷன்ஸ், டிராவல் பேக்கேஜஸ், டேட்டூ ஆர்டிஸ்ட், லேடிஸ் அக்சசரிஸ், jewelry, clothing collections, sari, kurtas, kurtis, Punjabi suits, lehengas, jippa, kids wear and more. Big sale, big discount.